அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். ஒரு அருமையான ஒரு பாடலோடு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். கவிஞர் கண்ணதாசன் எழுதினது, பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலே, எம்எஸ் விஸ்வநாதன் இசை. காதல் என்பது எவ்வளவு நளினமானது, எவ்வளவு சோல், அதாவது ஆத்மாவும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எவ்வளவு நாகரிகமாக அவர் எழுதியிருப்பார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி ஒரு கவிஞன் பிறக்கவே முடியாது. ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். அதில் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அந்த பாடலுடைய இது ரொம்ப நயம், அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படம் 1968 வந்தது. இயக்குனர் சாணக்கியா. தமிழ் வரியில் ஐசக் என்பவர் எழுதியிருக்காரு. ஆண் பாடும்பொழுது எப்படி பாடுவார், அதாவது ஹீரோ ஹீரோயின். ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன சொல்கிறாரு, சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு, சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு, என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் மழையிட்டு. இப்போ இந்த வரியில் கண்ணதாசன் என்ன ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. காதலுங்கிறது கல்யாணத்தில் முடியணும். அந்த கல்யாணத்துக்கு பிறகு தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போ அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன முறைப்படி எது செய்யணும். அப்போது ஒரு சின்னவளை லவ் பண்ணால் மட்டும் போகாது. அவளுக்கு வளையல் இட்டு, பூ வைத்து, பொட்டு வைத்து, அந்த தாலி கட்டி, இப்படி ஒரு குடும்ப பெண்ணாக எப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கணுங்கிறத எவ்வளோ மறைமுகமாக நாகரிகமான வார்த்தைகளை போட்டு சொல்லுகிறார். அப்போது அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, வந்தவளை கரம் தந்தவளை நீ வளைத்து கொள்வாய் வளையிட்டு, பூங்குவளை கண்கள் கொண்டவளை புது பூ போல் தொட்டு. இது பாருங்கள், யார் உங்ககிட்ட வந்தாங்களோ அவங்கள நல்லா அன்பாக அரவணைப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அது அந்த பூ போல் அவங்கள பார்த்துக்கணும். பெண் என்றாலே பூவுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையான ஒரு ஹீரோயின் ஹீரோவுக்கு சொல்கிற மாதிரி அந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் கண்ணதாசனுக்கு தான் தனியாக புரியும். அவர் எவ்வளோ அனுபவப்பட்டு எழுதுகிறாரா, அல்லது அந்த கற்பனையில் வருகிறதா, இல்லை கடவுள் கொடுத்த வரமா, ஒன்றுமே புரியல. அதில் இவர் ஹீரோ திருப்பி சொல்லுவார், தூயவளை நெஞ்சை தொடர்ந்தவளை மெல்ல தொட்டால் துவளும், தூயவளை நெஞ்சை தொடர்ந்தவளை மெல்ல தொட்டால் துவளும், பால்மழலை பொழி படித்தவளை சுகம் பட்டால் படியும், கண்ணம் மாதுளை கனிந்த சேயிழை கரைத்தால் கரையாதோ, கண்ணம் மாதுளை கனிந்த சேயிழை கரைத்தால் கரையாதோ, இரு கண்ணால் சொன்னால் பக்கம் வந்தால் தந்தால் நெஞ்சில் அணைத்தால் அடங்காதோ, வந்தவளை கரம் தந்தவளை நீ வளைத்து கொள்வாய் வளையிட்டு. பாருங்கள், என்ன அருமையான வரி. இந்த மாதிரிலாம் யாருங்க எழுத முடியும்? இப்போ இந்த கவிஞர் கண்ணதாசன் பாடலில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இப்போ வருகின்ற காதல் எல்லாமே ஒரு உடல் ரீதியான ஒரு மோகம் என்று சொல்ல வேண்டும். அப்போ இருந்ததெல்லாம் காதல் மனசுக்குள்ளே இருந்தது. அவங்களோட கற்பனைகள் அந்த மனசுக்கு அதை விட்டு எல்லை மீறாமல் சமூகத்திற்கு கட்டுப்பட்டு, குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு அந்த காதலை தனக்குள்ளேயே வைத்து கொண்டு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகாமே இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பொறுத்துட்டு அவங்க இருந்தாங்க. ஏன்னு கேட்டாக்க, அவங்களுடைய காதல் பரிசுத்தமானது. அவங்க அன்பாக இருக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் ஓகே, கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எங்காவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க, இளைஞர்கள் இன்றைக்கி காதலிக்கிறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க இந்த காதல். அதனால் இப்போ வருகின்ற இளைஞர்கள் மீண்டும் நான் இதை சொல்லுகிறேன், கண்ணதாசன் பாடல்களை கேளுங்கள், வாலியின் பாடல்களை கேளுங்கள். அருமையான பழைய பாடல்களை கேட்டு அந்த தத்துவத்தை உணர்ந்து எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாயை எது,
வெளிச்சம் எது என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமாக அமையும். நன்றி, வணக்கம்.